ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் ஆதிக்கு கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான ஆர்ஆர் ஒர்க்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து 2 பேரும் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. சாங் வந்து ரொம்பவுமே பக்காவாக வந்திருக்கு. டீசரில் எந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வெறித்தனமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மார்ச் 10 ஃபஸ்ட் சிங்கிள் வருன்ற மாதிரி தான் ஏற்கனவே நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிது. ஆனால் இன்ன வரைக்குமே சாங்கை ரெடி பண்ணியே முடிக்கல போல், அந்த மாதிரி நிலமையில தான் இருக்காங்க. முக்கியமான காரணம் என்னென்னா, ஜிவி பிரகாஷ் ரீசெண்டாக அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த ப்ரொமோஷன் வேலைகளில் அவர் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டார். அதனால இந்த ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள்லாம் ரொம்பவே தள்ளி போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு மார்ச் 15 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரு ஓஜி சம்பவம் பக்காவாக இருக்க போது, அது எந்த மாற்றமும் இல்லை. குட் பேட் அக்லி ட்ரெய்லர் இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் ஆனதும் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது ஆல்ரெடி அவங்க சைடில் கொடுத்த அப்டேட் தான். இன்னொரு பக்கம் AK 64 படத்தோட அப்டேட்டுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, அந்த ஹேஷ்டாக். அதுக்கான காரணம் வலைபேச்சு சைட்லேருந்து ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. AK 64 ஒன்று ஆதிக் ரவிச்சந்தர், அப்படி இல்லைனா தனுஷ், இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது, 50-50 சான்ஸ் இருக்குது. அவங்கள தவிர யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க யூடியூப் சேனலில் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் AK 64 ஹேஷ்டாகில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ 2 பேர்த்தில் யார் ஒருத்தவங்க பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். நான் வந்து தனுஷ் அவங்க வந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் யார் AK 64 டேரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க.